அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொங்கு மண்டலத்தின் 55 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவு. வெற்றி யாருக்கு? 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக தொடர்ந்து கட்சிகள் மும்முரமாக தயாராகி வருகின்றன. இதுவரையிலும் 2 கட்சிகள் தங்கள் தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்துள்ளது. ஒன்று திமுக கூட்டணி. இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், முக்குளத்தோர் புலிப்படை, SDPI போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஒரு சிறிய கட்சியை கூட விட்டு வைக்கக்கூடாது, அதிமுக அல்லது விஜயோடு கூட்டணி சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. எனவேதான் உதிரி கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள் என அனைவரையும் ஒன்று திரட்டி தங்கள் கூட்டணிக்கு வலு சேர்த்து வருகிறார்கள். இதேபோன்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, புதிய தமிழகம், IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி, அமமுக, OPS அணி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அதிமுகவோ TTV தினகரன், OPS எங்கள் அணியில் இல்லை என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்போ விஜய், சீமான் மற்றும் தேமுதிக, பாமகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இவர்களை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் முயற்சித்து வருவதாகவும் கூறியுள்ளார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோ, நான் எந்த கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன், எங்கள் தலைமையில்தான் கூட்டணி, அதற்காக நாங்கள் தொடர்ந்து தயாரித்து வருகிறோம், ஒருவேளை எங்களோடு கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என அறிவித்துள்ளார். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும், நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம், நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்கவில்லை, மக்களோடு கூட்டணி அமைக்கின்றோம் என கூறிவிட்டார். எனவே வரும் தேர்தல் எப்படியும் 4 முனை போட்டியாக இருக்கும் என்றே கூறப்பட்டு வருகிறது. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டு வருகிறது. எனவே முதல் முறையாக எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள 7 மாவட்டங்களுக்கான 55 தொகுதிகளில் நடைபெற்ற எக்ஸிட் போல் கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் காணலாம். திண்டுக்கல் மாவட்டம், இங்கு 7 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இங்கு திமுகவில் 2 அமைச்சர்கள் உள்ளார்கள். ஒருவர் பெரியசாமி, மற்றொருவர் சக்கரபாணி. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் கொங்கு மண்டலத்தில் வருகிறது. இங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களும் முக்குளத்தோரும் கணிசமாக நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. இதில் பாஜக, அதிமுக கூட்டணி 2 இடங்களை கைப்பற்றும் என்றும், மீதம் உள்ள 5 இடங்களை திமுக கைப்பற்றும் என்றும், மற்ற கட்சிகள் இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டம். ஊழல் காரணமாக அமைச்சர் பதவியை இழந்துள்ளார். இருப்பினும் திமுகவினுடைய மண்டல பொறுப்பாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 தொகுதிகளை அதிமுக, பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும், 2 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், மற்ற கட்சிகள் இங்கு எந்த தொகுதியையும் பெற வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இந்த 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக, பாஜக கூட்டணி 4 இடங்களையும், திமுக கூட்டணி 5 இடங்களையும், மற்ற கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் சொந்த மாவட்டம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற 10 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியே இங்கு வெற்றி பெற்றிருந்தது. திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இருப்பினும் திமுகவின் செல்வாக்கு இங்கு உயர்ந்துள்ளது. 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக மீண்டும் கைப்பற்றும் என்றும், 5 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், 1 சட்டப்பேரவை தொகுதியை மற்ற கட்சிகள் கைப்பற்றலாம் என்றும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம். இங்கு 3 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 1 தொகுதியை அதிமுக கூட்டணியும், 2 தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. திருப்பூர் மாவட்டம். இங்கு மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும், 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும்,
ஒரு சட்டப்பேரவை தொகுதியை மற்ற கட்சியினரும் கைப்பற்றலாம் என்று கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் சொந்த மாவட்டம். ஈரோட்டில் மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இங்கு அதிமுக கூட்டணி 3 இடங்களை கைப்பற்றும் என்றும் திமுக கூட்டணி 5 இடங்களை கைப்பற்றும் என்றும் மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் இது முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் சொந்த மாவட்டமாகும். இங்கு மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் மற்ற கட்சிகள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. மொத்தமாக 8 மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 55 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த 55 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி 22 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 31 தொகுதிகளிலும் மற்ற கட்சிகள் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளின் முடிவின் அடிப்படையில் திமுகவின் கை ஓங்கியுள்ளது. அதிமுக சற்று பின்தங்கியே உள்ளது. சென்ற தேர்தலில் கொங்கு மண்டலம்தான் அதிமுகவிற்கு கை கொடுத்தது. கொங்கு மண்டலத்தின் மேற்குறிப்பிட்ட 8 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கொங்கு வேளாள கவுண்டர் அதிக அளவு வசித்து வருகிறார்கள். இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் கணிசமாக வசிக்கிறார்கள். பட்டியலின மக்களிலும் அருந்ததிய சமுதாயம் மிக அதிக அளவு வசித்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள், நாயுடுகள், செங்குந்த முதலியார்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என வசித்து வருகிறார்கள். சமீபத்தில் கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் பூத் முகவர்களின் கூட்டத்தை நடத்திய போது மிக சிறப்பான வரவேற்பும் ஆதரவும் அவருக்கு கிடைத்துள்ளது. இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலத்தின் வெற்றி என்பது தற்பொழுது அதிமுகவிற்கு அதிகமாக கிடைக்காது என்று கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தெரிவிக்கின்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று அசத்தினார்கள். இந்த முறை கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு கை கொடுக்காது என்றே கூறப்பட்டு வருகிறது. இருப்பினும் மற்ற பகுதிகளை காட்டிலும் கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு சற்று அதிகமான வெற்றியை பெற்றுத்தரும் என்று கூறப்படுகிறது. நன்றி.